வீடு எப்படி கண்டுபிடிச்சு வந்தீங்க? இது வந்து பாதியிலேயே அவர் அப்பா இருக்கிற காலத்துலேருந்தே நான் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? முரளி சாரை பார்த்துருக்கீங்க? முரளி சாரை பார்த்தேன். தீவிர முரளி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார். அப்படியா? சரி சரி. நீங்கள் பரமக்குடியிலேருந்து வரீங்க? பரமக்குடியிலங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஆக்டர் முரளி மற்றும் அதர்வா முரளி அவருடைய வீட்டுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோங்க. இந்த வீடியோல அவங்களுடைய வீட்டையும் மற்றும் அவங்கள பத்தி எக்ஸ்க்ளூசிவான டீடைல்ஸும் இந்த வீடியோல வந்து பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ வந்து மறக்காம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முரளி சார்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது இதயம் படம் தான். அதுக்கப்புறம் புது வசந்தம். பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா, ஆனா இவருக்கு பின்னாடி பெரிய ஒரு ஃபில்ம் பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியாதுங்க. முரளி சாரோட அப்பா சித்தலிங்கையா கன்னடால ஒரு ரெனோன்டு டைரக்டருங்க. கன்னடால பெரிய ஸ்டாரான ராஜ்குமார் கூட 7 படங்கள் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காரு முரளி சாரோட அப்பா. தன்னுடைய 14வது வயசுலயே அவங்க அப்பாவுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணிட்டாரு முரளி சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எடிட்டிங் அசிஸ்டண்டா கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. முதல்ல கன்னடா படங்கள்ல தான் அறிமுகமானவர் முரளி சார். அதுக்கப்புறம் பூவிலங்கு அப்படிங்கிற தமிழ் படம் மூலம் தான் அறிமுகமானாரு. அதுல நல்ல நடிச்சதுக்காக அவருக்கு நல்ல பேர் கிடைச்சது. அதுக்கப்புறம் மணிரத்னம் சாரோடைய பகல் நிலவுலையும் ரேவதி கூட பேர் பண்ணி நடிச்சாரு. என்னதான் அவருடைய ஆக்டிங் அருமையா இருந்தாலுமே அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள்லாம் பெருசா அந்த அளவுக்கு போகாம இருந்த காலகட்டத்தில் 1990ல டைரக்டர் விக்ரம் சாருடைய புது வசந்தம் அந்த படத்துல சிதாரா ஆனந்த் பாபு கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆச்சு. முரளி சாருடைய கெரியர்லயே மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா அந்த படம் அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவர் பண்ண இதயம் படம் எல்லாராலையும் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அவருக்கு ஏறுமுகம் தான். அதுக்கப்புறம் அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே பயங்கர சக்சஸ் ஆச்சு. சேரனுடைய பொற்காலம், காலம் எல்லாம் காதல் வாழ்க அப்படிங்கிற படங்கள்லாம் பயங்கரமான பிளாக் பஸ்டரா வந்து மாறுச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஆக்டர் டேனியல் பாலாஜி இருக்கார் இல்லையா, பொல்லாதவன்ல வில்லனா வருவார்ல, சோ அவரு முரளி சாருடைய கசின் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வந்த ஒரு விஷயம். முரளி சார் அன்எக்ஸ்பெக்டடா 2010 செப்டம்பர்ல ஹார்ட் அட்டாக் மூலமா இறந்துட்டாரு. அவருக்கு அப்போ வயசு வெறும் 46 தான். அதே 2010ல தான் தன்னுடைய 2வது பையன் அதர்வா முரளி பானா காத்தாடி அப்படிங்கிற படம் மூலியமா அறிமுகமானாரு. அவருக்கு இப்ப 33 வயசு ஆச்சு. அவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு தம்பி கூட இருக்காங்க. பாலா சாருடைய பரதேசி படம் மூலம் பயங்கரமான ஒரு பிரபலம், பயங்கரமான ஒரு ரெகக்னிஷன் அதர்வா சாருக்கு கிடைச்சது. அவருக்கும் நிறைய ஃபேன்ஸ் வந்து இப்ப அமைஞ்சிருக்காங்க. முரளி சாருடைய ஃபேன்ஸ் ஆகட்டும், புதுசா அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸும் கூட இப்ப வந்து அமைஞ்சிருக்காங்க. சோ இதான் பாத்தீங்கன்னா முரளி சார் மற்றும் அதர்வா முரளி அவர்களுடைய வீடுங்க. ஷோபா முரளின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா. ஷோபா வந்து முரளி சாரோட ஒய்ஃப். உள்ள வந்து நல்ல பெரிய வீடுங்க. ஆக்சுவலா முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடியே கட்டின ஒரு வீடு தான். பட் ஆனா நல்ல பெரிய ஸ்பேஸ் கொண்ட வீடு. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா லான் அந்த மாதிரி பார்க் மாதிரிலாம் கூட இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா நம்ம வீடியோ ஷூட் பண்றதுக்காக போயிருந்தப்போ ஸோ கைஸ் இங்கே அதர்வா அண்ணன் வீட்டுக்கு வந்து வந்திருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பயங்கரமான ஒரு ஃபேன் ஒருத்தர் வந்திருக்காரு பரமக்குடியிலேருந்து பார்க்கறதுக்காக. பட் பார்க்க முடியல. அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவார் நம்மள்ட்ட. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். என்ன இது யார் வீடு? அண்ணன் முரளி அண்ணனுடைய மகன் சன் அதர்வா ரசிகர். நான் பல முறை அவரை பார்க்கணும்னா ஆர்வத்தோட வந்தேன். என்னால பார்க்க முடியாத சூழ்நிலையா போச்சு. அப்படியா? அவர் பல முறை பார்த்தேன், என்னால சந்திக்க முடியாத மாதிரி வீட்டுல இருந்தே நான் பார்த்துட்டு போற வேண்டிய சூழ்நிலை. வீடு எப்படி கண்டுபிடிச்சு வந்தீங்க? இது வந்து பாதியிலேயே அவர் அப்பா இருக்கிற காலத்துல இருந்தே நான் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? முரளி சாரை பார்த்துருக்கீங்க? முரளி சாரை பார்த்தேன். தீவிர முரளி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தேன். அப்படியா? மாவட்ட செயலாளர், ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர். ஓ சரி சரி. அப்படிங்களா? அப்ப நீங்க முரளி சார் பாக்குறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஆல்ரெடி? வந்து பார்த்து போட்டோலாம் எடுத்திருக்கீங்க. அப்போ சார அவர் பையனையும் பார்க்கணுன்ட்டு வந்திருக்கீங்க. அவரே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அவரே ரொம்ப பிடிக்கும். அதர்வா சார் படம் எங்கே போட்டாலும் நான் போய் படம் பார்த்தேன். அவர் படத்தை இப்போ கடைசி என்ன படம் பார்த்தீங்க? அவர் படம் பட்டத்தரசன். பட்டத்தரசன் படம் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? பரவாயில்ல. சரி 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 சரி. இப்போ நீ 3 டைம் வந்துட்டீங்க, பார்க்க முடியல. பல முறை அவருக்கு போன் அடிச்சேன், ட்ரை பண்ண முடியல. அப்படியா? சரி சரி. கண்டிப்பா நீங்க நம்பர்னால அவர் கான்டாக்ட் பண்ணி இது பண்ணிடுறேன். அப்படியா? சரி சரி. நீங்க பரமக்குடியிலேருந்து வரீங்க? பரமக்குடியிலேருந்து. உங்க பேர் சொல்லலாமா? பேர் அகிலன். பேர் அகிலன். முரளி சாரோட தீவிர ரசிகர். இப்போ அதர்வா முரளி சாரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. பட் ஆனால் பார்க்க முடியல. ஸோ இவ்வளோ கிரேஸ் பாருங்களேன், ஒரு ஸ்டாரை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து இவ்வளோ தூரம், ரொம்ப தூரத்தில் இருந்து பரமக்குடியிலேருந்து வந்திருக்காரு அவர். ஸோ பார்க்க முடியலன்னு வருத்தமாக இருக்கார் அவர். நிறைய பேர் வேறு கேட்டிருந்தீங்க இந்த வீடை பற்றி போடுங்க, அதர்வா சாரை பற்றி போடுங்க, இந்த அவர் வீடை பற்றி போடுங்கன்ட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து இங்கே வந்திருந்தோம்.
இந்த மாதிரி நீங்கள் நடிகர்கள் வீட்டுக்கெலாம் வந்தீங்கன்னா மீட் பண்ணுறதுக்கான சான்சஸே கிடையாது. 0.01% தான் வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. வீட்டை வந்து நான் வந்து பார்க்கணும், அங்கே வந்தால் வந்து வெளியே வருவாங்க, அப்போ நான் மீட் பண்ணலாம் அப்படின்ற வந்து தயவுசெய்து யாரும் ட்ரை பண்ண வேண்டான்றதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. ஸோ நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக வீட்டில் உட்காந்து நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோவும் வரும், ஜாலியாக உட்காந்து பாருங்கள், ரசிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் சூர்யா சார் வீடு, அஜித் சார் வீடு, விஜய் சார் வீடு, சிம்பு சார் வீடுலாம் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்கேம் வீடியோஸ், மூவி ரிவ்யூஸ் அப்படின்னு நம்ம சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி எல்லா பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை. வேறு ஏதாவது பற்றி வீடியோ உங்களுக்கு வேணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், இல்லைனா வந்து உங்களுக்கு தெரிய வராமே போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Tata, bye bye from Ram.